இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பெண்களுக்கு எதிராக நிறைய வன்கொடுமைகள், குறிப்பாக சைல்டு அபியூஸ்ட் அண்ட் உமன் ஹராஸ்மெண்ட் நிறைய நடக்குது. இதற்காக காவல்துறையினர் நமக்கு கொடுத்த இந்த ஆப்பை சரியான முறையில் பயன்படுத்தி பாதுகாப்பான தமிழகத்தை உருவாக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகன எல்லா பெண்களும், என்னுடைய உறவுக்காரர்களாக இருக்கக்கூடிய, என்னுடைய நண்பர்களாக, தோழிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருடைய மொபைல்லையும் இந்த ஆப்பை நான் கட்டாயம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த கிருஷ்ணன். தயவு செய்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். குறிப்பாக பெண் பிள்ளைகள், பெண்களுக்கான முக்கியமான பதிவு. இதை முழுசாக எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடாதீங்க. தமிழகத்தில் சில பல காலங்களாக தொடர் பெண் பிள்ளைகள் மீதான, பெண் குழந்தைகள் மீதான, பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் மற்றும் பாலியல் துன்புறுத்தங்கள், உமன் ஹராஸ்மெண்ட், சைல்டு அபியூஸ்டுன்னு நிறைய வழக்குகள் தொடர்ந்து அடுத்தடுத்து பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுவும் பாரபட்சம் பார்க்காமல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, பச்சிலம் குழந்தைகள் கூட இதில் பாதிப்படைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் 18 வயதுக்கு உட்பட்ட மைனர் குழந்தைகளின் மீதான, பெண் பிள்ளைகள் மீதான பாலியல் அத்துமீறல்கள் அளவு கடந்து போய் நடந்துக்கிட்டு இருக்கு. பெரும்பாலான பெண்கள் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் மனிதனை தாண்டிய மிருக செயலில் இப்பொழுது இருக்கக்கூடிய பெரும்பாலான மனிதர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்திற்கும் தடுக்கும் விதமாக நமது தமிழக காவல்துறையினர் பெருவாரியான நிறைய செயல்களை சிறைமேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். குற்றங்களை தடுக்கும் விதமாக கடுமையான தண்டனைகள், வழக்கு பதிவு செய்து விசாரணை, சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு நிறைய நடவடிக்கைகள் நமது காவல்துறையினர் தன்னலம் பாராமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாலியல் குற்றங்களையும், குழந்தைகள் மீதான, பெண் பிள்ளைகளின் மீதான பெருவாரியான பாலியல் அத்துமீறல்களை தடுக்கும் விதமாகவும், தனிமையில் பயணிக்கக்கூடிய, வேலைக்கு போகக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக நம்ம தமிழ்நாடு காவல்துறையினர் ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அதிக அளவில் பயன்பட்டு கொண்டிருந்தாலும் இன்னும் பெரும்பாலான பெண் பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் இதனுடைய விழிப்புணர்வு ஏற்படவில்லை என்பதன் காரணமாக என்னுடைய சார்பாக இந்த ஒரு பதிவு. இந்த ஆப்பினுடைய பெயர் காவல் உதவி SOS ஆப். இந்த ஆப் எல்லா பெண்களினுடைய கட்டாயம் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பெண்களும், கல்லூரி படிக்கக்கூடிய பெண்களும், பிறகு பள்ளி படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பெண் பெண்களுடைய தொலைபேசியில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஆப் காவல் உதவி SOS ஆப். இந்த ஆப்பு நார்மலாக ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மொபைல்லையுமே ப்ளே ஸ்டோர்லேயே போயிட்டு காவலன் உதவி SOSன்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பினுடைய லான்ச் வந்துடும். அதை உடனே நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ண வேண்டியது. உடனே அதில் ஒரு 3 நம்பர்ஸ் உங்களுக்கு முக்கியமாக யார் உங்களுடைய ஃபோனை, உங்களுடைய மெசேஜை உடனே ரிசீவ் பண்ணுவாங்க, உங்களுடைய பாதுகாப்பு கருதி அலாட்மெண்ட் மெசேஜ் யாருக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கைத்தனமாக நம்புகிறீர்களோ அவருடைய ஒரு 3 பேருடைய மொபைல் நம்பரை அதில் நீங்கள் பதிவு பண்ணணும். இன்கேஸ் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் இதிலிருந்து வரக்கூடிய இன்டிமேஷன் அந்த 3 மொபைலுக்கும் இந்த இன்டிமேஷன் போகும். இது அலாட்மெண்ட் மெசேஜுக்காக ஒரு 3 மெம்பர்ஸ் அப்படின்னா ஒரு 2 பேருடைய நம்பர் கூட கொடுக்கலாம். உங்கள் அப்பா, அம்மா, அப்புறம் உங்களுடைய பிரதர் யாராவது கொடுக்கலாம். இந்த நம்பர் கொடுத்த உடனே உங்களுடைய லொக்கேஷன், உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுமே அந்த ஆப் உங்களுடைய ஃபோனில் ஆக்டிவேஷனில் இருந்துடும். பிறகு ஏதாவது இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, ஏதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாலியல் சம்மந்தப்பட்டதோ இல்லை பெண் பிள்ளைகளுக்கு எதிராக சம்மந்தப்பட்ட குற்றங்கள் ஏதாவது நடக்குது அப்படின்னா இந்த ஆப்லேயே நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அதை டைரக்ட் டு அந்த மாவட்டத்தினுடைய காவல் அதிகாரிகள், மாநிலத்துடைய காவல் அதிகாரிகளுடைய நேரடி பார்வைக்கு இந்த ஆப் மூலியமாக அந்த மெசேஜ் போயிடும். அடுத்ததாக இந்த காவல் உதவி ஆப்பில் SOS அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். திடீர்னு நீங்கள் யார் கூடயோ போகிறீங்க, அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூடயே நீங்கள் எங்கேயோ ஒரு பார்க் ஆர் எதனா ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஃப்ரெண்டாகவே இருக்கக்கூடிய நபராலையும் பிரச்சனை இருக்கலாம், இல்லை நீங்கள் லவ் பண்ணக்கூடிய, காதலிக்கக்கூடிய ஆண் நண்பருடன் தனிமையில் போகும்போது ஏதாவது அவரனால் உங்களுக்கு பாலியல் சீண்டல் ஏற்படலாம். இல்லை ஸ்கூல், காலேஜ், ஆசிரியர்கள், அவர் பேருந்தில் போகக்கூடிய பப்ளிக் பிளேசஸ் எதுவாக இருந்தாலும் சரி, எங்கே எப்பொழுது உங்களுக்கு பாலியல்
அத்துமீறல் நடக்க போகுது, அவர்களால் எனக்கு பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு நீங்கள் உணரக்கூடிய அதே நேரத்தில் அந்த காவல் உதவி ஆப்பில் போயிட்டு அந்த SOS பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோனுடைய லொக்கேஷன் அண்டு நீங்கள் அந்த ஒரு 3 பேருடைய நம்பர் கொடுத்தீங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த லொக்கேஷனும் ஷேர் ஆகிடும். அப்புறம் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டு அறைக்கும் சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆகிடும். அப்போது காவல்துறைக்கும் உங்களுடைய சிக்னல் ரிசீவ் ஆகுது, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் உங்களுடைய சிக்னல் ரிசீவ் ஆகுது. உடனடியாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை லொக்கேட் பண்ணி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் மற்றும் அதற்கான அதிகாரிகள் அந்த லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிடுவாங்க, உங்களை சேஃபாக பாதுகாத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களால் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ண கூட நேரம் இல்லை அப்படின்னா, இப்படி ஒரு மொபைல் ஃபோன் இருக்குதுங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனை இப்படி வேகமாக ஷேக் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் SOS பட்டன் ஆன் ஆகி அதோடைய சிக்னல் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் காவல்துறையினருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆகிடும். இப்படி தமிழகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த நேரத்தில் உங்களுக்கு ஆபத்து நேரிட்டாலும் இந்த காவலன் உதவி SOS அப்படின்ற ஆப்பை எல்லா பெண்களும் கட்டாயம், முக்கியமாக பள்ளியில் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், கல்லூரியில் கல்லூரி படிக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும், தனிமையில் வசிக்கக்கூடிய பெண்கள் முதல் கொண்டு அனைவரும், எல்லா பெண்களும் கட்டாயம் இந்த காவலன் உதவி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. தமிழக காவல்துறையினர் மிகவும் அருமையான ஒரு திட்டத்தின் மூலமாக இந்த செயலியை நமக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பெண்களுக்கு எதிராக நிறைய வன்கொடுமைகள், குறிப்பாக சைல்டு அபியூஸ் அண்ட் உமன் ஹராஸ்மெண்ட் நிறைய நடக்குது. இதற்காக காவல்துறையினர் நமக்கு கொடுத்த இந்த ஆப்பை சரியான முறையில் பயன்படுத்தி பாதுகாப்பான தமிழகத்தை உருவாக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனாக நம்முடைய கடமை. என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும், என்னுடைய உறவுக்காரர்களாக இருக்கக்கூடிய, என்னுடைய நண்பர்களாக, தோழிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருடைய மொபைலையும் இந்த ஆப்பை நான் கட்டாயம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ண வைப்பேன். அதே போல் ஒவ்வொரு சகோதரர்களும், ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளினுடைய ஃபோனில் இந்த காவலன் உதவி ஆப்பை கட்டாயம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வைங்க. இது தமிழக காவல்துறையினருக்கு நம்மளால் செய்யக்கூடிய குற்றங்கள் தடுப்பதற்காக நம்மளால் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும். பாதுகாப்பான தமிழகத்தை உருவாக்க நாமும் ஒரு அடி முயற்சிப்போம். நன்றி, வணக்கம்.